டிசி எனக்கு சூப்பர், ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலேங்க சூப்பரா இருந்தது. எனக்கெல்லாம் தோணுச்சு எப்படிடா இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய ஹீரோ விட்டு வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்த் வாட்சபிள் மூவி தான். படத்தை வந்து எந்த நெகட்டிவ் கமெண்ட்டும் பார்த்து தயவு செஞ்சு படத்தை பார்க்காம இருந்துடாதீங்க. படம் உண்மையிலே சூப்பரா இருக்கு. மாதேஷ் ப்ரோ படம்னா ஒரு கிராஃப் இப்படிதான் இருக்குன்ற ஒரு தீம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோவை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே ஃபீல் ஆகல. ரொம்ப சூப்பரா கேஷுவலா பண்ணியிருந்தாரு. படம் நல்லா இருந்தது. லோகேஷ் கனகராஜ் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஓவராலா மூவி சூப்பரா இருக்கு. கண்டிப்பா மஸ்ட் வாட்ச். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. இது ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். அப்புறம் வந்து லோகியோட ஆக்டிங் சூப்பர். எனக்கு லோகி வந்து டைரக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஹீரோவா ஒரு ஆக்டரா செம்மையா ஜெயிச்சிருக்காப்ல, சூப்பர். வாழ்த்துக்கள் லோகி. அதை நான் ஒத்து பார்த்தேன் சிஸ்டர். எனக்கு வந்து லோகி எப்படி பண்றாப்லன்னு பார்த்தேன். நல்லா பண்ணியிருந்தாப்ல, நல்ல கை தேர்ந்த நடிப்பு தான், நல்லா பண்ணியிருந்தாப்ல. ஸ்கிரீன் பிளே அருண் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த சாணி காய்க்கித மாட்டார் மில்லர்லாம் வந்து எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல, நம்ம போர்ன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இதுல ஸ்கிரீன் பிளே செம்ம பண்ணியிருக்காப்ல. இந்த படத்துக்கு பிள்ளை வந்து அனிதான் பிரதர், அனிதான் சிஸ்டர் செம்மையா பண்ணியிருந்தாங்க. அணிக்கு வாழ்த்துக்கள். அணி நம்ம ஒரு இடத்துல வந்து லோவா இருப்போம், நம்மள தூக்கி உட்கார வைக்கிறது அணிதான். ஆக்சுவலி இந்த மூவி எப்படின்னா ஒரு வித்தியாசமான கேங்ஸ்டர், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்ஸ்டர் மூவி, ஃபுல் ஆக்ஷன்ஸ். லோகி அப்படின்னு சொன்னாலே நம்ம வைலன்ஸ் தான் மைண்டுக்கு வரும். ஆனா அந்த வைலன்ஸ்லாம் தோத்து போயிடுச்சுடா. அதை விட நாங்களாம் வைலன்ஸ்ல கரைச்சு குடிச்சவங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட வைலன்ஸை லைக் பண்றவங்க, ஆக்ஷன் சீன்ஸை லைக் பண்றவங்க, கேங்ஸ்டர் மூவிஸை விரும்புறவங்க எல்லாருக்குமே இந்த படம் சூப்பரா இருக்கும். எனக்கு ஹீரோனியோட 2 இன்ட்ரோடக்ஷன் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹீரோனியோட இன்ட்ரோடக்ஷனா இருக்கட்டும், செகண்ட் ஹீரோனோட இன்ட்ரோடக்ஷனா இருக்கட்டும், ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா எல்லா பெண்களுக்குள்ளேயும் ஒரு வலி இருக்கும்ல, அந்த வலியை தாண்டி ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதை காமிச்ச விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலேங்க சூப்பரா இருந்தது. எனக்கெல்லாம் தோணுச்சு எப்படா இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய ஹீரோ விட்டு வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாஸான ஒரு ஃபைட் சீன் நம்ம அவ்வளவு ஈஸியா எல்லாரும் பண்ணாலும் ஏத்துக்க மாட்டோம். ஆனா வந்துட்டு ஃபுல் படம் முழுக்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு வைலன்ஸ் தான். அவ்வளவு வைலன்ஸ் அவர் பண்ணும்போது நம்மளால ஏத்துக்க முடிஞ்சதே ஒரு பெரிய விஷயம் தான். சோ அப்பயே தெரிஞ்சிச்சு அவரோட ஆக்டிங் எந்த அளவுக்குன்னு. அனிருத்தோட பிஜிஎம்லாம் எப்படி இருந்தது, கடவுளே அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. நான் எப்பவுமே அனிருத் சார் வந்து காப்பி மியூசிக் தான் யோசிப்பேன். எனக்கு அவர் ஏன்னா எல்லா படத்துலயும் சேம் காப்பியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நானே ஃபீல் பண்ணேன், ஐயோ தப்பா நினைச்சிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா அந்த செகண்ட் ஹீரோனையே ஒரு ஸ்டேஷன்ல வச்சு ஒரு சீன் வரும், அதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபைட் சீன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வரும். அந்த இடத்துல கொடுத்த மியூசிக்குக்கும் அந்த ஃபைட் சீனுக்கும் வேற லெவல். இந்த படத்தை லோகி சார் வந்து எப்படி ஆக்ட் பண்ணி இது பண்ணாரோ அதை தாண்டி மியூசிக் பயங்கர பீக்னே சொல்லலாம். அதனாலதான் சொன்னேன் இந்த படத்தோட கடவுளே அப்படின்னா அனிருத் சார் தான் அப்படின்னு. 10க்கு எவ்வளவு ஸ்கோர் கொடுப்பீங்க இந்த படம்? ஆக்சுவலி 9 கொடுப்பேன். அந்த ஒரு பாயிண்ட் எதுக்குன்னா கதை இல்ல, கதையை பில்ட் பண்ணிருக்கலாம். இவ்வளவு ஆக்ஷன்ஸ் நீங்க கொடுத்த, நீங்க கதையை ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கதை சுத்தமா இல்லங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பாக்கலாம் கண்டிப்பா. பாடி லாங்குவேஜ் ஓகேமா இந்த படத்துல. அவருடைய சிகரெட் தட்டுறது, இந்த கட்சி போடுறது, ஸ்டைல் அப்படி முடி பண்றது, இந்த வாட்டர் எல்லாம் மேல எடுத்தது 100% ஓகே. ஏன்னா அவர் டைரக்டர், பல பேர் சொல்லி கொடுத்துற போல அது இயல்பாவே வந்துருச்சு அவருக்கு அமைஞ்சிடுச்சு அவருக்கு. இந்த படம் ஃபர்ஸ்ட் அப்போ எனக்கு சுத்தமா கொஞ்சம் லேக் தான். நான் ஓப்பனா தான் பேசுறேன். நான் டிக்கெட் கொடுத்தா எடுத்து ஆன்லைன்ல பார்த்தேன். இது என்னன்னா முகம் சுளிக்கிற மாதிரி சில காட்சிகள், பெண்கள், அதுதான் கொஞ்சம் அந்த ஸ்கிரீன் பிளேல கொண்டு வர முடியாது. ஒரு இதை உள்டாவ படம் எடுத்துடாமா இந்த படத்தை. லோகேஷ் கனகராஜ் போலீஸ் அதிகாரியா வரணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த கூட்டத்தை பிடிக்கிற மாதிரி இந்த சமுதாயத்துல ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படி கொண்டு வந்தா ஓகே. 100% எல்லாரும் உள்ள வந்துருப்பாங்க தியேட்டர்ல. இதுல என்ன உள்டா கதைன்னா, ஆயுதம் கடத்திட்டு ஒரு விபச்சாரத்துல போயிட்டு ஒரு பெண்ணை மீட்டுறா போல, காப்பாத்துறா போல. விபச்சாரத்துல இந்த பொண்ணு இத்தனை வருஷமா அங்கேயே இருக்குது, வெளி உலகம் தெரியாது சின்ன வயசுல இருந்து. இப்ப இந்த படம் டிசியா என்ன படம்னு புதுப்பேட்டைங்க ஸ்கிரீன் பிளே கண்டிப்பா பின்ன காப்பாத்தி இட்டும் போயிட்டா போல. ஒரு 10-15 வருஷமா விபச்சார கூட்டத்துல இருக்குதுன்னா அது அந்த படத்துல இருக்குதே, அதை மீட்டி காப்பாத்துறப்பல. அப்போ ஒரு மனுஷங்குள்ள மனித நேயன்னு இருக்கிறது தான் இந்த படம். இது அதாவது லோகேஷ் கனகராஜா பார்க்கக்கூடாது. அவருக்கே பெண்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, ஈரம் இருக்குது, அதை காப்பாத்துற. அப்ப மனித நேயம் தானே. அந்த பொண்ணு மேல ஆசைலாம் போடல, மனித நேயம். இந்த மனித நேயத்துக்கு எடுத்துக்காட்டாதான் இது நடிக்கிறதா தெரியுது. அது சொல்லவே தேவையில்ல. இன்னைக்கு பிஜிஎம்ல அவர் எல்லாம் பல ஸ்கோர் என்ன சொல்ல 5 மார்க் தான், 10க்கு 5 மார்க் கொடுப்போமா. அவரோட பாடி லாங்குவேஜுக்கு புதுசா வந்துக்குது. மற்றபடி ஒன்னே அந்த படத்துல பேசுற மாதிரி இல்லை.
இருந்தாலும் அவருடைய ஹார்ட் ஒர்க் இதில் கிளீனாக தெரியுது. அவரோட ஸ்டைல் தனியாக தெரியுது. அவருடைய தனியாகவே தெரியுது. இது பார்த்தா லோகேஷ் கனகராஜன் தெரியுது. தேட்டரில் ரசிகர் அதனால உற்சாகமாக இருக்கிறாங்க. பெண்கள் தான் கொஞ்சம் கஷ்டம் இந்த உள்ள வரதுக்கு இந்த படத்தில். படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்து வாட்சபிள் மூவி தான். படத்தை வந்து எந்த நெகட்டிவ் கமெண்ட்டும் பார்த்து தயவு செஞ்சு படத்தை பார்க்காம இருந்துடாதீங்க. படம் வந்து உண்மையிலே ஒரு ஒர்த்து. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக வந்து நிச்சயமாக பார்க்கலாம். பட் ஃபேமிலிஸ்க்கு மட்டும் நான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ரா கண்டென்ட் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் சும்மா பேருக்கு வாங்கி கேட்காம உண்மையாலே ஏ சர்டிஃபிகேட் எதாடா படம்ன்ற மாதிரி நிச்சயமாக சொல்லலாம். அதான் ஒரே வார்த்தை சொன்னால் நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடைச்சிட்டாருங்க. எப்படி ஸ்டார்டிங்கில் ஒரு விக்ரம் கைதி படம் எடுத்து நம்மள ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவார், அதே மாதிரி ஆக்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு உதறிட்டாரு படம் ஃபுல்லாக. அதாவது எல்லார கேரக்டரும் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்கு. யாரும் கம்மி ஜாஸ்தியெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது படம் எல்லா கேரக்டரும். அனிருத்தோட பிஜிஎம் எப்படி இருந்துச்சு? அதை கேட்டவங்களுக்கு ஆல்வேஸ் தெரியுங்க. ஏற்கனவே ஹாலிவுட் அழகு சொன்னாங்க. ஏன்னா அந்த மியூசிக் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. படத்தில் அதே மாதிரி ரொம்ப நல்லாவே செட்டாக இருக்குது. இந்த மாதிரி Screen playல எப்படி இருந்துச்சு? ஸ்க்ரீன் பிளே அந்த இடத்துல லேக் இல்லைங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரைட்டிங்லாம் சொல்லணும்னா படம் இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருக்கலாமா கூட இருக்குது. அதுக்குள்ள சட்டுன்னு மூச்சு போட்டானுங்க படத்தை. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா தான் சொல்றேன். தலம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் மட்டும் தான் எங்களுக்கு வருமா, எங்களுக்கு அங்கெல்லாம் ஆக்டிங் வராதான்னு கேட்டீங்கன்னா அதான் சொல்றேன். ஒரே வார்த்தை, எங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடைச்சிட்டாரு. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருங்க. உண்மையிலே போய் சொல்லுவார். இதுவும் நீங்க அவர் நடுவில் கொஞ்சம் டவுன்ஃபால்லாம் இருந்தது. அப்பயும் அவங்க ஃபேன்ஸ்லாம் நம்பிக்கை வந்து பார்த்தாங்க. இது உண்மையிலேயே ஒரு கம்பேக் படம் மாதிரி. தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து பார்த்து அவரை வந்து இது பண்ணாமல் விட்டுறாதீங்க. அவ்வளோ நல்ல படம். நம்பிவாங்க. பட் ஃபேமிலிஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரிஃபரபிள் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக வந்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் ஒருத்தவங்களை ஆக்ஷன் பிடிங்கன்னா நம்பி வந்து இந்த படத்தை பார்த்து ஓவராலா நீங்க எவ்வளவு ஸ்கோரிங் கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? 10க்கு 10க்கு அதான் தாராளமாக 10 out of 8, 8.5 தரலாம். அதுக்கு மேலே கொடுக்கணும்னு ஆசை தான். பட் என்னோட 8.5 தாராளமாக கொடுப்பேன். படம் உண்மையிலே சூப்பரா இருக்கு. மாதேஷ் ப்ரோ படம்னா ஒரு கிராஃப் இப்படிதான் இருக்குன்ற ஒரு தீம் இருக்கும். லோகேஷ் ப்ரோ படம்னா அவர் இப்படிதான் டைரக்ட் பண்ணுவாருன்ற ஒன்று இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன மாதிரி கொடுக்க முடியுமோ சூப்பரா கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு நாங்கள் ஃபேன்ஸா எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதில் விட 200% எங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுதான் விஷயம். ஆனால் அனிபரோட மியூசிக் அப்பா மனுஷன் ரேஜா பிராவாலாம் விஷுவலில் பார்க்கும்போது எனக்கு இப்போ வரைக்கும் அப்படி மைண்டில் ஓடிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கு. அண்ட் இன்னொன்று கிளாசிக்கலாக ஒரு தாளம் தீம் ஒன்று இருக்கும். அதெல்லாம் விஷுவலில் பார்க்கும்போது செம்மையா இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மாதேஷ் ப்ரோ கரெக்டாக லோகேஷ் ப்ரோவோட அவரை வச்சு என்ன அந்த கிராஃப் கேரக்டரா இருக்குல்ல என்ன பண்ண முடிஞ்சு கரெக்டாக கொண்டு போக முடியுமோ சூப்பராக எலிவேட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் அடல்ட் ஃபிலிம் தான். பட் ஆனால் யங்ஸ்டர்ஸும் சரி இது வந்து பயங்கர பிளாக் பஸ்டர் கொடுக்கும் கண்டிப்பாக. அவர் டைரக்ட் பண்ண மூவிக்கு எல்லாமே பெரிய ஃபேன் தான். ஆனால் அஸ் ஆக்டரா லோகேஷ் ப்ரோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதி வச்சுக்கோங்க, நான் தான் அஸ் ஆக்டரா நம்பர் 1 ஃபேன். உங்களுக்கு மனுஷன் அந்த கேரக்டர் என்ன பண்ணணுமோ கூடவும் இல்லை குறையவும் இல்லை, கரெக்டா பண்ணிருக்காரு. ஐயோ கரெக்டா ஃபிட்டா இருக்குங்க. அவர் யூஸ்வலா அப்படிதான் இருப்பாரு. அவருக்கு ஏத்த மாதிரியே கதை எழுதி வச்சிருக்க மாதிரி இருக்கு மாதேஷ் ப்ரோ. சூப்பரா பண்ணிருக்காரு. அதுவும் அந்த தேவதாசு சந்திரா கேரக்டர் சேரும் போது ஒண்ணு வரும் பாருங்க, ஐயோ வேற லெவல். ஜெயிச்சிட்டாருங்க. இதுக்கப்புறம் அவர் நிறைய படம் பண்ணணும். அஸ் அ ஃபேனா நான் சொல்றேன், கண்டிப்பா பண்ணணும். நிறைய ஜேர்னல்ல பண்ணணும். அதுதான் விஷயம். மாதேஷ் சாரை பத்தி சொல்லவே தேவையில்ல. ஸ்கிரீன் பிளே கேப்டன் மில்லரா இருக்கட்டும், சானிகாயுதமா இருக்கட்டும், ஒரு எலிவேட் பண்ணி சூப்பரா கொண்டு போவார். அந்த எலிவேஷன் இந்த படத்துல கொஞ்சம் கூட குறையல. இன்னும் மெருகேற்றி இருக்காருன்னு தான் சொல்லுவேன். அவர் ரிட்டன் ரைட்டிங்கும் சரி ஸ்கிரீன் பிளேயும் சரி பயங்கரமா மெருகேற்றி இருக்காரு. நான் கூட எங்கேயாவது லேக் ஆகுமோ, ஏதாவது மிஸ்டேக் வருமா, ஏதாவது ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் எங்கேயாவது ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன். சிட்டிங் உட்காந்ததுல இருந்து எந்திரிக்கிற வரைக்கும் எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, இவங்க எப்படி போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிதான் போயிட்டு இருந்தது. தவிர சூப்பரா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஓவராலா நீங்க எவ்வளவு ஸ்கோரிங் கொடுப்பீங்க இந்த மூவி? என்னைய கேட்டா 10க்கு நான் வந்து பெரிய சினிமா ஃபேனுங்க. எல்லா மூவியுமே நான் பார்ப்பேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்களா மொக்க படம்னு சொல்லுவாங்களா, அந்த படத்தை கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்க அதுல ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்கும் அந்த மாதிரி பார்ப்பேன். அதனால நான் என்னைய பொறுத்தளவு படத்துக்கு 10 out of 10 கொடுப்பேன். ஏன் கொடுப்பேன்னா மாதேஷ் ப்ரோட ஸ்கிரீன் பிளே, அனிபரோட மியூசிக் பிளஸ் தலைவர் லோகேஷ் ப்ரோவோட நடிப்பு, இதுக்கு கண்டிப்பா வந்து 10 out of கண்டிப்பா கொடுப்பேன். அவர் வந்து கைதி, லியோலா, ஆக்ஷன் ஃப்ரீக்வன்சியோட அந்த சூப்பரா எடுத்திருந்தாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோவை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே ஃபீல் ஆகல. ரொம்ப சூப்பரா கேஷுவலா பண்ணியிருந்தாரு. அவர் யாருமே தோணாது இவரோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்ட்டு. எல்லாமே சண்டைலாம் பயங்கரமா, ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அனிருத்தோட மியூசிக், அவர் சொன்னார்ல என்ன எனக்கு எல்லா மூவிலையும் நீங்க தான் இருக்கணும். அவர் லோகேஷ் சாருக்காகவே அனிருத் வந்து பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் அல்லது ஃபைட் சீனு அப்படியே ஆக்ஷன் அப்படியே ஒரு மாதிரி ஃபாஸ்டா போயிட்டு சடனா ஒரு மாதிரி ஸ்லோவா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் 3 hours போன மாதிரியே தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. அவர் டேரக்டராவே ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆக்டரா இன்னும் கொஞ்சம் நல்லா, அதான் ஃபைட் எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. லாங்குவேஜா இருக்கட்டும் எல்லாமே அப்படியே நிஜமானே ஒரு ரவுடியை பார்த்த மாதிரி அப்படி இருந்தது. அதுவும் ஒரு நல்ல ரவுடி அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா அவர் ஆமா ரொம்ப ஒன்றும் பஞ்ச் டயலாக் அந்த மாதிரி ரொம்ப எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாம கேஷுவலா இருக்கிற மாதிரி தான் பேசினாரு. அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் கண்ணு, அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனு அதுலயே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாரு.
ஆக்டராவும் வின் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் மூவி, அதனாலதான் மெயினா வந்தோம். அவர் எப்படி ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின்ஸ் ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்தது. ஹீரோயின்ஸ் கூட அவர் ரொமான்டிக் சீன் கொஞ்சம் நல்லா இருந்தது. ரொம்ப ஒன்றும் ரொமான்ஸ் இல்லை, கொஞ்சம் நார்மல் ரொமான்டிக் சீன். 2 ஹீரோயினும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பிளசண்டா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலா இந்த மூவிக்கு எவ்வளவு ஸ்கோரிங் கொடுப்பீங்க 10க்கு? 10க்கு ஒரு 9.5 அந்த மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. லோகேஷ் கனகராஜ் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் அனிருத் மியூசிக் சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப டைரக்டர் நல்லா பண்ணுவாரு. படம் நடிச்சது இன்னைக்கு பாத்துருக்கிறது நல்லா தான் இருந்துச்சு. சண்டையா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன், ஆனா நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியாவும் பார்க்கலாம். நல்ல கதையாவும் இருக்குது. சண்டை மட்டும் தான் கொஞ்சம், ஆனா அர்த்தம் உள்ளதா தான் இருக்கு. சூப்பரா இருந்தது. 10க்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 9 கொடுக்கலாம். இது வந்து அருண் மாதேஸ்வரன் அவரு படம் யோசிச்சாலே அது சாணிக்காகிதம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இங்க வந்துட்டு வன்முறையா இருக்கு, இந்த மாதிரி ஏத்துக்க முடியல, அதெல்லாம் வந்து இங்க நோ அடல்ட்ஸ் ஒன்லி நீட்டா கொடுத்துட்டாங்க. என்னன்னா ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படின்றப்ப கேங்ஸ்டர்ஸ் அடிச்சுக்கிறது கிடையாது. ஒருத்தன் அந்த கேங்ஸ்டருக்குள்ள எப்படி ஒருத்தன் ஃபார்ம் ஆகுறான், அவனோட டிராவல் என்ன, அவனோட ப்ரீ போஸ்ட் என்னன்றது தான். இதுல என்னன்னா அடிஷ்னலா சந்திரா கேரக்டர் அதோட இதுவும் பார்த்து அவரு சொல்லவே வேணாம். அருண் சார் வந்து அந்த ஃபீமேல் சென்ட்ரிக்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணாரு அவரு டைரக்ஷனு. சாணிக்கா இதை பார்த்தவங்களுக்குலாம் அது அந்த கிளைமேக்ஸ்ல பார்த்த விஷயத்த நான் இவ்வளோ இதில் பார்க்குறேன்ற சாட்டிஸ்ஃபைடு தான் இருக்கும். அது அடுத்து கேப்டன் மில்லர்லாம் சொல்ல வேணாம். ராக்கி ஓகே. கேப்டன் மில்லரில் வந்து தனுஷ் சார் என்ன ஒரு இது பண்ணியிருப்பாரு, நேஷ்னல் அவார்டு. நிறைய பேர்த்துக்கு வந்து இது லோகேஷ் கனகராஜ் மூவியாக தெரியும். உண்மையிலேயே சினிமாவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சினிமாவை லவ் பண்ணுறவங்களுக்கும் டைரக்ஷன் ப்ளஸ் லோகேஷ் அப்படி தான் தெரிய ஆரம்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபேஸ் கார்டு வந்து அருண் சார் தான். அவரோட ஸ்க்ரீன் பிளே வந்து சான்ஸே இல்லை. ஒரு சீக்வன்ஸும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் கிளிம்ஷஸாக இருக்க மாதிரி இருக்கும், ஏதோ கண்ணாப்பண்ணான்னு இன்சர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் அப்படியே பைண்ட் ஆகும் பாருங்க. அந்த சந்திரா கேரக்டரும் தேவதாஸ் கேரக்டரும் மெர்ஜாக ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு பாயிண்ட் ஏறும் வேற லெவலு. ஓப்பனாக சொல்லணும்னா பயங்கரமான ஆக்ஷனு வேற லெவலில் இருக்கும் படம். ஆக்ஷன் டேரக்டராக இருந்தவர் ஆக்ஷன் ஹீரோவாக மாறி இருக்காரு. அண்ட் ரொம்ப அருண் சாருக்கு வந்து அடுத்தடுத்து உங்கள் படங்கள் நிறைய வரணுன்றது எங்கள் ஆசை. இல்லை நானுமே வந்து லோகேஷ் அவர் வந்து யூஸ்வலாக நானும் ஆக்டிங் ட்ரை பண்ணிருக்கேன். அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம டைரக்ஷனும் மைண்டில் இருக்குன்றப்போ எல்லா நேரத்துலையுமே ஒன்று பார்க்குறப்போ ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கலாம். இப்போ புதுசாக ஒருத்தர் வராருன்னா அதில் என்ன தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படி தான் மைண்ட் செட் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ. அதாவது பர்பஸாக கண்டுபிடிக்கணும்னு இல்லை, இது கரெக்டாக இருக்கா பண்ணியிருக்காங்களான்ற மைண்ட் செட்டுக்கு போகும். அந்த செகண்ட் தாட்டுக்கே போகல. லைட்டாக கொஞ்சம் இதானாலும் ஷேடு தெரிகிற மாதிரி இருந்தாலும் பயங்கரமாக மேட்ச் பண்ணிட்டாரு. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை அப்படியே ப்ராப்பராக பண்ணியிருக்காரு. உண்மையிலே டேரக்டராகவும் பிடிச்சிருக்கு, ஆக்டராக பயங்கரமாக இருக்குது. டேரக்டராகவும் ஜெயிச்சு அதான் சொன்னேன், ஒரு ஆக்ஷன் டேரக்டர் ப்ராப்பர் ஆக்ஷன் ஹீரோவாக மாறி இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே பயங்கர ஸ்மாஷிங் தான். இதுதான் சொல்ல முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படி போகும். இன்ட்ரோலுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு தான். ரியாலிட்டியை பேஸ் பண்ணி எமோஷன் கனெக்ட் ஆகிருக்கு. யார் ஒரு ஆக்ஷன்னாலுமே சும்மா ஏனோ தானோன்னு இல்லாமல் ஒரு எமோஷன் கனெக்ட் பின்னாடி தான் இது எல்லாமே ஓடுது. ஓவராலாக மூவி சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச். பட் ஃபேமிலி பார்க்க முடியுமானா எடுத்தோன்னே சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அப்படியே நமக்கே அப்படியே திரும்பிக்கிட்டேன் நான். ஸோ ஆப்வியஸாக இது அக்செப்டபிள் தான். ஒரு கேங்ஸ்டர் மூவி எடுக்கிறப்போ கேங்ஸ்டர் என்ன பண்ணுறாங்க, கேங்ஸ்டர்னு அந்த பர்சன் என்ன பண்ணுவாருன்றதை காமிக்கிறப்போ அதில் நிறைய பிரச்சனை வன்முறை எல்லாமே இருக்க தான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது. ஓவராலாக மூவி சூப்பராக இருக்குது, மஸ்ட் வாட்ச். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அனிருத் சாரோட மியூசிக்கோட சேர்த்து பார்க்கும்போது அந்த விஷுவல்ஸை வந்து, ஏன்னா மியூசிக் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம விஷுவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, இதை எப்படி படத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு. அந்த இடத்துல வந்து நம்மளை ஒரு டவுன் பண்ணாமல் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அவர் ரொம்ப சப்டிலான ஆக்டிங், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு லவ் சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் வரல, அது மட்டும் அவர் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி அவரோட எமோஷன்ஸ் கன்வே பண்ணுறதா இருக்கட்டும், அவரோட ஸ்டன் சீக்வன்ஸில் அவர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. பாடி லாங்குவேஜில் என்ன கன்வே பண்ண முடியும், இவர் என்ன கமல் சாரா கண்ணுலேயே பார்த்து பேசுறதுக்கு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ வந்து டைலாக்ல தான் கன்வே ஆகுது. அவருக்கு அந்த மாதிரி எந்த சீக்வன்ஸுமே உள்ள படத்தில் கிடையாது. அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் படம் நல்லா பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். இதுக்காக நம்ம அவருக்கு வந்து அடுத்த ஆஸ்கர் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அவர் டேரக்டராக பிடிக்கும், அவர் வந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பிடிக்கும். கொஞ்சம் ஒரு 2-3 படங்கள் வந்து ரொம்ப இந்த கோர் கான்செப்டே தப்பாக எடுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நரம்பலி கொடுக்கறதுலாம் யார் ஒத்துக்குவா இந்த காலத்தில், அதை வச்சுருந்தாங்க. பாடியை மறைய வைக்கிறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணாங்க, அதுவும் செட் ஆகலை.
கோர் கான்செப்ட் தப்பா இருக்கிறதால அவர் வந்து அடி வாங்குறாரு. மற்றபடி அவர் வந்து ரொம்ப நல்ல டைரக்டர் தான். இது நடிப்புலையும் அவர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. இன்னும் அவர் படங்கள் நடிக்கலாம். ஆனா அவர் வந்து டைரக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்றத என்னோட இருக்கும். ஓகே. ஸ்கிரீன் பிளேலாம் எப்படி இருந்தது? நல்லா பண்ணியிருந்தாங்க மேம். ஸ்க்ரீன் பிளே வந்து 2-3 இடத்துல மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணுறாங்க. புரியுற மாதிரி இருக்கு. ஆனால் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, சத்தியமங்கலம் இந்த 3 இடத்துல தான் நடக்குது. ஏன் அவங்க வந்து ஒரு இதுக்கும் கார்டு போடுறாங்க அப்படின்னு தெரியல. ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் அப்படின்னு ஏன் கார்டு போடுறாங்கன்னு தெரியல. டைலாக்ல சொன்னாவே மக்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப யாரும் கார்டு போட்டு தான் தெரியணும், 10 வருடங்களுக்கு முன்பு பிரசன்ட் டே அப்படின்னு சொல்லி எல்லாம் போடணும்லாம் கிடையாது. மக்களுக்கு இப்பவே புரியுது. அந்த ஒரு விஷயம் மட்டும் இதா இருந்தது. வந்து கொஞ்சம் புதுசா தான் இருந்தது. ஆனா ஹாலிவுட் பிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பானியன் கிளைடு, இப்போ ராபின்ஹுட் இருக்கிறவங்கள்ட்ட இல்லாதவங்கள்ட்ட எடுத்து கொடுக்கறது, அப்புறம் இந்த கேங்ஸ்டர் பிலிம்ஸ், அதான் மொத்த ஹாலிவுட் பிலிம்ஸையும் மிக்ஸ் பண்ண ஒரு மிக்சர் தானே. ஆனா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்கல்ல. எல்லா எல்லா படங்களும் நீங்க பாத்தீங்கன்னா எதுல இருந்தாவது இம்ப்ரெஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இது எதுல இருந்தோ இம்ப்ரெஸ் ஆகி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓவராலா இந்த மூவிக்கு உங்களுடைய ஸ்கோரிங் என்ன? 10க்கு 8 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிள். ரத்தம் அதிகமா தெரிச்சுக்கிட்டே இருக்கு, குத்திக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, சுட்டுக்கிட்டே இருக்காங்க, இல்லைன்னா கழுத்தை வெட்டுறாங்க, இல்லைன்னா துப்பாக்கியை வச்சு நெத்தியில சொல்றாங்க, மூஞ்சில சொல்றாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ரொம்ப ராவா எல்லாத்தையுமே வச்சுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல். ஃபேமிலி ஆடியன்ஸுக்குலாம் இது சூட் ஆகாது. 18+ தானே. 18+ல இருக்கவங்க பார்க்கலாம். பட் குழந்தைங்களுக்குலாம் இது வாய்ப்பு இல்லை. நீங்க 10+ இதை வந்து பார்க்க முடியாது. அது ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது ஒரு 2 பாயிண்ட் அப்படின்றது லோகேஷ் கனகராஜ் அவருடைய டெபியூட் மூவி அப்படின்றது, 2வது அனிருத் அவருடைய மியூசிக் அப்படின்றது. இந்த 2 விஷயம் தான் பிடிச்சிருந்துச்சு. 3வது விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த படம் வந்து பிடிக்கலன்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சொசைட்டிக்கு இது வந்து ஒரு நெகட்டிவ், தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். சில பேர் வந்து சொல்லுவாங்க, வன்முறை மூவி வந்து உங்களை யாராவது ஊக்குவிக்கிறதுக்கு கழுத்தை பிடிச்சிட்டு யாராவது கதவை தட்டிட்டு தேட்டருக்கு வர சொன்னாங்களா அப்படின்ற. அப்படின்னு ஒன்று கிடையாது. சினிமா அப்படின்றனாலே ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்றது, அது ஒரு கிரேஸ். நம்மளே வேணான்னாலும் அது வந்து நம்மளை தேடி வரும். ஏன்னா இன்னைக்கு உலகமே வந்து மொபைல்குள்ளே அடங்கியிருக்கு. அப்படின்னு மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு என்ன மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது என்ன வந்து அவர் யோசிச்சு இந்த கதையை வந்து சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா டெபியூட் ஹீரோவாக நடிக்கிறவர் ஒரு சின்ன சம்பளத்தில் வாங்கியிருந்தா கூட ஒரு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி அப்படின்ற ஒரு சம்பளம், 40 கோடி சம்பளம் வாங்கிட்டு அவர் எங்கே இருப்பார்? அவர் ஒரு சேஃபான ஒரு ஜோனில் தான் இருப்பார். அதே மாதிரி அவங்க வீட்டு பசங்க எப்படி சேஃபான ஜோனில் தான் படிப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆப்போசிட் கேங் நம்ம, அதாவது போலீஸ் வேலையில் இருக்கவங்க தப்பு பண்ணுவாங்க, அவங்க வந்து ஆப்போசிட் கேங்கு. அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களால பாதிக்கப்பட்டவங்க இவங்க வந்து ஹீரோ கேங் அப்படின்றது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீ வந்து என்னை குத்துறியா, ஒரு 10 மீட்டருக்கு சாரி ஒரு அடிக்கு ரத்தம் தெரிக்குதா, அதே மாதிரி நான் உன்னை குத்தும்போது இல்லை நீ என்னை குத்தும்போது அதை விட தாண்டி ரத்தம் தெரிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் படங்களே இருக்குது. துப்பாக்கி கலாச்சாரம், அப்புறம் வந்து கத்தி கலாச்சாரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளே இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுனால ஆட்சி மாற்றம் வரைக்கும் நம்ம வந்து வந்திருக்கோம். புதுசாக வந்தவங்களையுமே நம்ம வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் இங்கே ஏதாவது ஒன்று நம்ம ஆட்சிக்கு வந்து பாதிப்பு அடைஞ்சிருமா அப்படின்ற அவங்களும் பயந்து போய் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த கதையோட காலகட்டம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே நிப்பாட்டிருப்பாங்கன்னா 2011 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 2011 21 வரைக்கும் ஏடிஎம்கே ஆட்சி அப்படின்ற மாதிரி. ஆற்றுக்கு இந்த பக்கம், அதாவது காவிரி ஆற்றுக்கு இந்த பக்கம் சேலம் மாவட்டம் வரும், ஆற்றுக்கு அந்த பக்கம் ஈரோடு மாவட்டம் வரும். முழுக்க ஈரோடு மாவட்டம் சைட்லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒருவேளை அவங்க வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து, ஏன்னா ஈரோடு மாவட்டம் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அவர் ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை வந்து சொல்கிறதுக்காக படம் எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான். சன் பிக்சர்ஸ்னு ஒரு படம் வரும்போது நான் இப்போ ஒரு 3 பேர் வந்து தேடிட்டு இருந்தேன், வேற எங்கேயோ இல்லை வேற எங்கேயாவது வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது. பேன் நீட் அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் படம் மூவி வரும்போது மட்டும் பண்ணாங்க. ஆனால் என் சன் பிக்சர்ஸ் படத்தில் வரும்போது, பேனரில் வரும்போது அவங்க வந்து ஆளே காணும். காரணம் ஏன்னா இந்த குடும்பத்திலேயே இன்னொரு பேனரில் அவங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகணும், சேஃப் அண்ட் சோனா அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு ஒரு 10க்கு வந்து ஒரு 1 பாயிண்ட் அப்படின்றது. அந்த 1 பாயிண்ட் யாருக்குன்னா அனிருத் அவரோட. இந்த படத்துக்கு A to Z ஹீரோன்னா அனிருத் மட்டும்தான். அனிருத் இல்லைன்னா இந்த படம் வந்து டோட்டலாக தேறி இருக்காது. நான் பர்சனலாக டெபியூட் ஹீரோ வந்து நான் பெருசாக ஆக்டிங் வந்து பெருசாக நான் நோட்டை விட மாட்டேன். காரணம் ஏன்னா அவங்க வந்து இன்னுமே தன்னை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா டெபியூட் ஹீரோன்னு வரும்போது எல்லார் மேலேயுமே இங்கே வந்து விமர்சனம் இருப்பாங்க. விஜய், அஜித், தனுஷ் அருவிகமாக அவங்க உடல் தொற்ற வரைக்கும் வந்து விமர்சனம் வச்சுருக்காங்க. நான் பர்சனலாக நான் டெபியூட் ஹீரோ வரைக்கும் பார்க்க மாட்டேன். பட் டெபியூட் ஹீரோக்கு இவர் வந்து காப்பாற்றினது யாருன்னா, நடந்து போகிறதுக்கு, நிற்கிறதுக்கு, பாடி லாங்குவேஜுக்கு எல்லாத்துக்குமே மியூசிக் போட்டு பேட்ச் அவுட் பண்ணியிருப்பார் அனிருத். இல்லைன்னா டெபியூட் ஹீரோக்கு வந்து இவரை ட்ரோல் கூட பண்ணியிருக்கலாம்.
பார்க்கலாம். ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு போதையிலே ஒன்று போதையில் தள்ளாடிட்டு வராரு, இல்லைன்னா ரத்தம் சொட்ட சொட்ட தள்ளாடிட்டு வராரு. ரெண்டே விஷயங்கள்ல இருந்து பார்க்கவே முடியாது. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் ஒரு 3 போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து உடச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை நோக்கி இனிமேட்டு வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸ்கிரீன் பிளேல எப்படி இருந்தது? ஸ்க்ரீன் பிளே வந்து கிரிப்பிங்காக டைட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. சப்போஸ் கிரிப்பிங் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா வந்திருக்கு. எனக்கு ஃப்ளூயண்ட்டாக என்ன படங்கள்னு சொல்ல தெரியல. அந்த படங்கள் ஃப்ளாப் கூட ஆயிருக்கு. ஸோ கிரிப்பிங்காக கொடுத்ததுனாலையும் அனிருத்தோட பிஜிஎம் அப்புறம் மியூசிக்னாலையும் தான் இந்த படம் வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி அப்படின்றது இருக்குது. இந்த படம் திங்கட்கிழமை தாண்டதே கொஞ்சம் பெருசு தான் அப்படின்றத நினைக்கிறேன். ஃபேமிலியோட கூட பார்க்க முடியாது. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்றது. ஓகே. ஆக்டிங் பண்ணலாம் எல்லாருக்குமே. இப்போ ஒரு 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 இண்டஸ்ட்ரி ஃபீல்டில் இருக்கும்போது வேற ஒரு ஜேர்னலில் பட்டுன்னு மாறும்போது ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை வச்சுருப்பாங்க. நம்ம போயிட்டு எதுக்கு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, அவர் ஆக்டிங் வரதும் இல்லை வந்து டைரக்ஷன் பண்ணுறதும் அது அவங்களோட விருப்பம். நான் பர்சனலாக வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. சக்ஸஸ் அதுக்கு மேலே சக்ஸஸை தக்க வச்சுக்கிறது அவங்களோட கையில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் வந்து உருட்டல் மிரட்டல் கதை சொன்னாலுமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எடுத்துப்போம், அவர் வந்து சஸ்டெயினாக நிற்க முடியல. ஜிவி பிரகாஷ் எடுத்துப்போம், சஸ்டெயினாக வந்து நிற்க முடியல. ஆனால் வந்து மியூசிக்குன்னு வரும்போது அவங்களுக்கும் தனி வைப் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ லோகேஷ் கனகராஜ் அப்படின்றது இனிமேட்டு அவர் இண்டஸ்ட்ரியில் ஹீரோவாக நிலச்சி நிற்பாரா அப்படின்றது அது அவருடைய பொட்டன்ஷியலை பொறுத்து தான் இருக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம்.